பெற்றோர்களை ஏத்துக்கிட்டு இவர் கோபிநாத் மாதிரி சில மொல்ல மாதிரி எல்லாம் வந்து காட்டுற வழியை நம்பி அதை பெரிய புரட்சி புடலங்கா அப்படின்ட்டு சுப வீரபாண்டியன், வீரமணி, திருமாவளவன் போன்றவங்கலாம் சொல்றதை நம்பிக்கிட்டு ஒரு மொல்ல மாதிரி ஒரு முடிச்சவைக்கு பின்னால கஞ்சா குடிக்கிறவன் பின்னால சாராயம் குடிக்கிறவன் பின்னால போய் தன்னுடைய வாழ்க்கையை அந்த பெண்கள் பாழாக்கிய பிறகு குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் விவாகரத்து வாங்குறதுக்கு போய் நிக்கும் போது அந்த பெண்கள் எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறாங்களே, இந்த அவலத்துக்கு காரணம் என்ன? இவங்க சொல்ற இந்த புரட்சி புடலங்கா, இந்த ஜாதி விட்டுவா ஜாதி விட்டுவான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதான் காரணம். நீங்க அதே மற்ற சமூகத்து ஆண்களை கொண்டு போய் உட்கார வச்சு தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ கேள்வி கேட்டு பாரு. இந்த பெண்கள் மாதிரி அமைதியா போயிருக்க மாட்டான். 2 பேரும் எந்திரிச்சு கோபிநாத்த காதோட சாச்சி 2 அறை விட்டுருப்பான். இன்னொரு பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கானுங்கப்பா. இல்ல அதுவே இன்னும் கொஞ்சம் வேகமான இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான் தெரியுங்களா? காலில் இருக்க செருப்பை கழட்டி கோபிநாத் அடிச்சிருப்பான்.